ஓவர் திங்கர்ஸ், உங்களுக்கான போஸ்ட் தான் இது. முடியவே இல்லாத தாட்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸ் மைண்டில் நிறைஞ்சிருக்கும் போது இப்படி நடந்திருந்தா என்ன ஆகியிருக்கும், நம்ம அப்படி இல்லாமல் இப்படி இருந்திருக்கணும், தப்பு பண்ணிட்டோம், ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுட்டோம், இனி என்ன பண்ணுறது, வாட் இஃப் தட் ஹேப்பன்ஸ், வாட் இஃப் நத்திங் ஹேப்பன்ஸ்னு கேள்விகளும் சிச்சுவேஷன்ஸையும் கற்பனை பண்ணிட்டு முடியலடா இது ரொம்ப ஓவராக போகுதுன்னு நமக்கே தெரியும், போதும் நிறுத்திக்கலான்னு தீர்மானமாக இருப்போம். அப்புறம் திடீர்னு உலகத்தில் எவ்வளோ பொண்ணுங்க இருந்தும் நான் ஏன் ஜெஸ்ஸியை லவ் பண்ணுறேன்ற மாதிரி திரும்ப முதல்ல இருந்து உங்கள் தாட்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸ் ட்ரிகர் ஆகிடும். லவ்வாக இருக்கட்டும், கெரியர், ஃப்ரெண்ட்ஷிப்னு எந்த கான்டெக்ஸ்ட் பார்த்தாலும் இந்த ஓவர் திங்கிங் நம்மளை எக்ஸாஸ்ட் பண்ணும். யாராவது கொட்டி தீர்க்கணும், ஷேர் பண்ணணும்னு தோணும். அப்போ யாரும் இல்லாதப்போ we feel like we are done. But guess what? A good listener can work wonders. நம்ம ஓவர் திங்கிங் தாட்ஸை புரிஞ்சிக்கிறதுக்காக இருக்கட்டும், இல்லை சும்மா என் மைண்டில் நிறைஞ்சிருக்கும் இந்த தாட்ஸை கொட்டி தீர்க்கணும், அன்லோட் பண்ணணும், அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கிறதா இருக்கட்டும், the right person can help you navigate the chaos in your head. அப்படிப்பட்டவங்க உங்கள் லைஃப்பில் யாராவது இருக்காங்களா? Treasure them. Every overthinker needs a good listener. For me, that is you. You value me, I treasure youன்னு இந்த போஸ்ட் ஷேர் பண்ணி அவங்களுக்கு சொல்லுங்கள். Because it's a beautiful way of saying thank you. சில சிச்சுவேஷன்ஸ் பார்ப்போமா, பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப்பில் குழந்தைங்க எக்ஸாம்ஸ் நினச்சோ, ஏதாவது ஒரு விஷயத்தோட அவுட்கம் நினச்சோ பதட்டப்படும் போது, அட்டம் பண்ணுறதுக்கே பயப்படும் போது, வாட் இஃப் ஐ டோன்ட் டூ வெல், எவ்ரி ஒன் வில் பி டிசப்பாயிண்டட் இன் மீ, இதனாலே யார்கிட்டையும் பேச முடியலன்னு ஓவர் திங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது, நீ எப்படி இருந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, நாங்கள் உன் கூடவே இருப்போம், நீ உன்னோட பெஸ்ட்டை ட்ரை பண்ணுற, அது நினச்சி நாங்கள் ரொம்பவே பெருமைப்படுறோன்னு. நாங்களும் இந்த மாதிரி ஒரு ஃபியரை சில சிச்சுவேஷன்ஸில் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ எங்களுக்கு சப்போர்ட்டிவாக சிலர் இருந்தாங்க, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லி தோள் கொடுத்தாங்க. அது எங்கள் பயத்தை தாண்டி வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. இங்கே நாங்கள் உனக்காக இருக்கோன்னு சொன்னால் போதுங்க. சில நேரங்களில் குழந்தைங்களுக்கு தேவை a parent who listens without judgment and reminds that it's okay to have fears or doubt. நீ தனியாக இல்லைன்னு அஷ்யூர் பண்ணும் பேரண்ட்ஸ் தான். அதுக்கு they have to be a good listener. ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் ஆர் ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்ஸில் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரும்போது வேர்ட் பை வேர்ட் நம்ம கான்வர்சேஷனில் இருந்த விஷயங்களை பாடி லாங்குவேஜை டீக்ரிப் பண்ணி அப்படி இருக்குமோ இப்படி ஆயிடுச்சோன்னு பெருசாக யோசித்து ஓவர் திங்க் பண்ணுவோம். அப்போது நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா ஐம் ஸோ சாரி அப்படின்னு அவுட் ஆஃப் தி பாக்ஸ் நம்மளே போய் சொல்லிவிடுவோம். அப்போது ஹே ஐம் நாட் மேட் அட் யூ, நம்ம கான்வர்சேஷனில் சில டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருக்குது, எப்படி 2 பேருக்கும் ஏற்ற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணலான்னு பார்க்கலாம், இது நினச்சி ரொம்பலாம் யோசிக்க வேண்டாம், we are in this together, we'll figure out அப்படின்னு சொன்னால் போதுங்க. சில நேரங்களில் ஓவர் திங்கிங் பார்ட்னருக்கு தேவைப்படுறது ஒரு குட் ஃப்ரெண்ட் ஆர் பார்ட்னர் ஹூ கேன் காம் தெம். ஒருத்தரோட பெர்ஸ்பெக்டிவை வெளிப்படையாக சொல்லி நான் எங்கேயும் போகலை, நம்ம ஒன்றா சேர்ந்து இதை சார்ட் அவுட் பண்ணலான்னு அஷ்யூர் பண்ணும் ஒரு குட் ஃப்ரெண்ட் ஆர் பார்ட்னர் தான். அதுக்கு ஃபர்ஸ்ட் they have to be a good listener. இந்த குட் லிசனர்ஸ்னு சொல்லும் ஆட்கள் நம்ம கொட்டி தீர்க்கும், நம்ம மைண்டில் ஓடிட்டே இருக்கும் தாட்ஸ், டவுட்ஸ், குவெஸ்டின்ஸை ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் இருந்து கவனிக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க நமக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்க ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்பா இப்போ தான் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுறன்ற மாதிரி they help us find peace. At the end of the day, every overthinker needs a good listener. நீங்கள் கேட்டுட்ருக்குது This Life Ticket Podcast.